ஹாய். இப்போ லைவ்ல பார்த்துட்டு இருக்க அனைத்து மின் சாதனங்களும் இந்த 1 கிலோவாட் சோலார் பேனல்ல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்திட்டு தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்குமே மின்சாரமே இல்லாத இடத்துல கூட செட்டப் மூலியமாக இதிலிருந்து மின் உற்பத்தியை எடுத்து மின் சாதனங்களுக்கு அந்த மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டப்பு உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சூரியனிடமிருந்து பெறப்படும் சூரிய ஆற்றலை இந்த சோலார் பேனல் மூலியமாக மின் ஆற்றலாக மாற்றி இதிலிருந்து நேரடியாக இன்வெர்ட்டருக்கு போகும். இது ஃபஸ்ட் டைம் வீடியோ என்பதால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபுஜியாமா யூடிஎல் பிவி மாடல் டைப் யூடிஎல் 550 வாட்ஸ் 24 வோல்ட் மோனோ பைஃபேசியல். இது டபுள் சைடுமே மின்சாரம் உற்பத்தி ஆகும். ரேட் ஆஃப் பவர் டிசியிலிருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி வர அவுட்புட் வோல்டேஜ். இது ரேட்டட் பவர் 540 வாட்ஸ். இது 2 பேனல் பயன்படுத்தியதால 1080 வாட்ஸ் வந்து அவுட்புட்டு. இதே சூரிய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கூடும் குறையும். ரேட்டட் வோல்டேஜ் 41.3 வோல்ட். ரேட்டட் கரண்ட் 13.01 ஆம்பியர். இப்போ திரையில் தெரியறது டிசி பாக்ஸ். சோலார் பேனலிருந்து வர டிசி கரண்ட் இதன் வழியாக தான் இன்வெர்ட்டருக்கே போகும். சோலார் பேனலில் அதிகமாக மின்சாரம் தாக்கும்போது பாதுகாப்புக்காக எஸ்பிடி சர்ச் ப்ரொடக்ஷன் டிவைஸ் கிரவுண்ட் எர்த் பண்ணுறோம். இதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்வெர்ட்டருக்கு பாதுகாப்பாகவும் அமையும். இதெல்லாம் இல்லாமல் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் சேஃப்டி இருக்காது. இதில் என்ன இன்வெர்ட்டர் பயன்படுத்தியிருக்குன்னா யூடிஎல் ஃபிஜியம்மா டேஜா 1200 மாடல் எம்பிபிடி மாடல் சோலார் இன்வெர்ட்டர் அண்டு பிசியு. இதன் அவுட்புட் வோல்டேஜ் 1000 வாட்ஸ். இதனுடைய சிறப்பு என்னவென்றால் சோலார் பேனலில் உற்பத்தியாகிற மின்சாரம் நேரடியாக இன்வெர்ட்டருக்கு சென்றடையும். பிறகு பேட்டரியினுடைய சார்ஜ் குறைவாக இருந்தால் பேட்டரி சார்ஜ் ஆகும். அதே சமயத்தில் அதுக்கு கொடுக்கப்பட்ட லோடு அனைத்து பகுதிக்கும் மின்சாரம் சென்றடையும். அடுத்தது பேட்டரி ஃபிஜியம்மா யூடிஎல் சோலார் டியூப்லர் பேட்டரி பீம் 2060 இதன் மாடல். இது பேட்டரி பார்த்திங்கன்னா 200 AH. இதனுடைய சார்ஜ் கெப்பாசிட்டி 2 யூனிட் அளவுக்கு மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய. இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற இன்வெர்ட்ரு பேட்டரிக்கும் சோலார் பேனலுடன் சேர்த்து பயன்படுத்துகிற பேட்டரிக்கும் இன்வெர்ட்டருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸை தான் பார்க்க போகிறோம். மின்சார தடை ஏற்பட்ட பிறகு மின்சார தேவைக்காக நம்ம வீட்டில் ஒரு பேட்டரியும் இன்வெர்ட்டரையும் பயன்படுத்துவோம். பேட்டரி சார்ஜ் செய்வதற்கான மின்சாரத்தை இபி உதவியுடன் தான் சார்ஜ் ஆகும். அதனால் இபி பில்லு அதிகரிக்கும். மாற்றாக நீங்கள் இந்த சோலார் பேனல் உதவியுடன் இன்வெர்ட்டரையும் பேட்டரியும் பயன்படுத்தும் போது இபி பில் அதிகமாகவே மைனஸ் ஆகும். அந்த பயன்பாட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். சோலார் பேனல்ல இருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரம் நேரடியாக இன்வெர்ட்டருக்கு போகுது. அதே நேரத்தில் பேட்டரியினுடைய சார்ஜ் குறைவாக இருந்தால் பேட்டரி சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில் இன்வெர்ட்டர் மூலயமா கொடுக்கப்பட்ட லோடுக்கு ஏற்ற மாதிரி மின்சாரமும் சென்றடையும். சோலார் பயன்பட்டால் உங்கள் இபி பில் அதிகமாகவே குறைவாகிறது. சோலார் இல்லாமல் இன்வெர்ட்டரும் பேட்டரியும் பயன்படுத்துறது உங்கள் காசு நீங்களே கொடுக்குற மாதிரி. சோலார் பயன்படுத்தும் போது இபி பில் குறைக்கப்படுவதால் உங்கள் காசு உங்கள் சேவிங்கில் சேரும். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சூரிய வெளிச்சம் பகல் நேரத்தில் தானே இருக்குது, இரவு நேரத்தில் மின்சாரத்தை எப்படி பயன்படுத்த முடியும்னு கேள்வி கேட்குறீங்க. இந்த இன்வெர்ட்டரில் ஏசி இன்புட் செக்ஷனும் இருக்குங்க. அந்த இன்புட் செக்ஷனை லிங்க் கொடுத்துட்டாக்கா சூரிய வெளிச்சம் ஃபுல்லாக முடிஞ்சிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக இபிலேருந்து எடுத்து தேவையான இடத்துக்கு மின்சாரத்தை கொடுக்கும். நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்பீங்க, அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். மழை வந்தது, காற்றடிச்சுது, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ கரண்ட் ஆஃப் ஆகுது. அதுக்கும் ஆப்ஷன் இருக்குங்க. பகல் நேரத்தில் சோலார் பேனல் மூலயமா வர மின்சாரத்தை இந்த பேட்டரி மூலயமா ஃபுல் சார்ஜ்
செய்து வைத்திருக்கும் ஃபுல் சார்ஜுடன் கூடிய பேட்டரி. இந்த பேட்டரி மூலயமா மின்சார தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். இந்த பேட்டரியிலிருந்து இரவு நேரத்தில் எந்த அளவுக்கு மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம்னா 3 hours டிவி பார்க்கலாம். அதே நேரத்தில் 2 ஃபேனை பயன்படுத்திக்கலாம். ஒரு 4 லைட்டை பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் பிறகு தூங்கும் நேரத்தில் 6 மணி நேரத்துக்கு 2 ஃபேனை பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பேட்டரியில் மின்சார தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். இது 200 Ah பேட்டரி. இந்த மாதிரி செட்டப் வேணும்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். இந்த செட்டப்பை தனியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, மின்சாரத்தை இந்த மாதிரிலாம் பயன்படுத்த முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த செட்டப்பை நான் 9 மணி நேரம் வரையில் எந்த இபி உதவி இல்லாமல் ஃபுல்லாகவே ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். பேட்டரியும் சார்ஜ் ஆகிச்சு. ப்ளஸ் என்னென்ன சிஸ்டத்துக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அதுவும் ரன் ஆச்சு. அதுக்கான கிரவுண்ட் அர்னிங் கூட அங்கேயே தான் ரெடி பண்ணேன். மின்சாரம் என்பது ரொம்பவே தேவையாக மாறியாச்சு. மின்சார தேவைகள் என்பது போக போக அதிகரித்து கொண்டே தான் போகும். ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகவே தேவைப்படும். ஒரு விஷயம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் பெட்ரோலில் பயன்படுத்துகிற 2 வீலர் 4 வீலர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்டேட் ஆகி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாறிடும். நாமளும் ஒரு அப்டேட்டில் இருக்கிறது நல்ல பயன்பாட்டை தரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.